கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு நேராக அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நமக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக நாம் எடுத்துக்கொள்ள விரும்பினாலும், என்னுடைய மனதில் படக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்றால், தேவன் நம் நடுவிலே உலாவ வேண்டும், தேவன் நம் மத்தியிலே தேவனாய் இருக்க வேண்டும், நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்பது பிரியமானவர்களே, ஆதி முதற்கொண்டு தேவன் நம்மை குறித்ததான அவருடைய நோக்கத்தை ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமான ஒரு வாக்குத்தத்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதோடு கூட இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன? முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 26ஆம் அதிகாரம் லேவியராகமத்திலே 1வது வசனத்திலே பார்க்கிறோம், விக்கிரகங்கள் நம் மத்தியிலே இருக்கக்கூடாது. அவைகளை நமஸ்கரிக்கவோ அவைகளை ஒரு ஆசீர்வாதமான அடையாளமாகவோ நம்முடைய வீட்டிலே வைக்கக்கூடாது. சில புறஜாதிகள் சில வகையான பொம்மைகளை தங்கள் வீடுகளிலே ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவைகளை நம்முடைய வீட்டிலே ஒரு அடையாளத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளத்திற்காக நாம் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை எந்த விதத்திலும் வைக்காது இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பயபக்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது இந்த நாட்களிலே கூடுதலாய் கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். நாம் பயபக்தியாய் இருப்போம் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபம், குடும்ப ஆராதனை, குடும்பமாய் தேவனை துதிப்பது, பாடி புகழ்வது என்கிறதான ஒன்று நம்மிடத்திலே கட்டாயம் காணப்பட வேண்டும். அது இந்த நாட்களில் கூடுதலாக குறைந்து காணப்படுகிறதை பார்க்கும்போது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவர்களாய் ஒரு குடும்ப ஜீவியம் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு கட்டளைகளின்படி நடந்து அவைகளின்படி செய்து என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாக்கெட்டில், நம்முடைய ஹேண்ட்பேக்கில் எப்பொழுதும் புதிய ஏற்பாடை நாம் வைத்திருக்க வேண்டும். சுமித் விக்கில்ஸ்வொர்த் என்கிறதான ஒரு தேவ மனிதன் தன்னுடைய கோட்டு பாக்கெட்டில் எப்பொழுதும் வேத புத்தகத்தை வைத்திருப்பார். தனக்கு நேரம் கிடைக்கிற 5 நிமிடம், 2 நிமிடம், 10 நிமிடம் என்றால் அந்த நேரத்திலே பிரியமானவர்களே அவர் வேதத்தை வாசிக்க, தியானிக்க தவறுகிறதே இல்லை. ஆதலால் அவர் இங்கிலாந்து தேசத்தினுடைய அப்போஸ்தலன், விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். ஆதலால் நாமும் நம்முடைய ஹேண்ட்பேக்கில், நம்முடைய பாக்கெட்டில் எப்பொழுதும் ஒரு புதிய ஏற்பாட்டை, புதிய ஏற்பாட்டை வைத்திருக்க வேண்டும். அவைகளை படிக்க, தியானிக்க, அவைகளின்படி நடக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த 3 விதமான நிபந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, 4வது வசனத்திலே பார்க்கிறோம், மரங்கள் கனிகளை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும், ஏற்ற காலத்திலே நல்ல மழையை, ஆசீர்வாதமான ஒரு மழையை உங்களுடைய வாழ்க்கையிலே பெய்ய பண்ணுவேன். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
உங்கள் தேசத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட உலாவும் போது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கிருபையாய் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 16வது வசனத்திலே பார்க்கிறோம், சமாதானத்தை கட்டளையிடுவேன். நம்முடைய குடும்பத்திலே பிரியமானவர்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவது இல்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நான்காவதாக பார்ப்போம் என்று சொன்னால் 7வது வசனத்திலே சத்துருக்களை துரத்துவீர்கள். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், ஒருமன ஐக்கியத்துக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் நம்ம எழும்புகிற எந்த சத்துருவாய் இருந்தாலும் அவர்களை துரத்தி போட தேவன் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். நீ அவர்களை மேற்கொள்வாய் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் ஒன்னிலே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது 8வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், குடும்பமாய் அவர்களை துரத்துவார்கள் என்று சொல்லி அங்கே 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வது உள்ள ஆசீர்வாதத்தை 9வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். உங்களுடைய கற்பத்தின் கனிகளை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களோடு கூட சிலுவையிலே நான் செய்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்படின்னா சிலுவையினுடைய புண்ணியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்க பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, 6வதாக நான் பார்ப்போம் என்று சொன்னார் 11வது வசனத்திலே, என் வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன், உங்கள் ஆத்துமா மேல் நான் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 7வதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அதுவும் உமக்கு பிரியமான வாக்கு தத்தத்தை ஆண்டவரை நாங்கள் நேசிக்கவும், அதை கை கொள்ளவும், அதை பின்பற்றவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கவும், நாங்கள் உம்முடைய குடும்பமாய், உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ஜனமாய், உம்முடைய சம்பத்தாய் நித்தமும் எங்களுடைய குடும்பத்தாரோடு கூட, எங்களுடைய இனஜன பந்துக்கள் உற்றார் உறவினர்களோடு கூட ஆண்டவரே உம்மிடத்திலே வாசமாய் இருக்க அனுகிரகம் செய்தருளும். எந்த விக்கிரகமும் எங்கள் மத்தியிலே காணப்படக்கூடாது. நாங்கள் நித்தமும் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு கிருபையை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, சுகமாய் குடியிருக்கிற ஒரு வாழ்க்கை, சமாதானத்தை உள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை துரத்தி போடுகிற ஒரு வாழ்க்கை, எங்களை பெருக பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலத்தை எங்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கிற ஒரு வாழ்க்கையை தகப்பனே நித்தமும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிமிர்ந்து நடக்க அனுகிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.